ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4ல இருந்து எக்ஸாம்பிள் 4.10 பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. How many license plates may be made using either two distinct letters followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where all digits or letters are distinct. சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எத்தனை லைசன்ஸ் பிளேட், இப்ப பைக், கார் இதெல்லாம் லைசன்ஸ் பிளேட் இருக்கு இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ எத்தனை லைசன்ஸ் பிளேட்ஸ் வந்து நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் 1 பாருங்க. இந்த இடத்துல சோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்து லெட்டர்ஸ், இது கேஸ் 2. சரிங்களா? கேஸ் 2ல வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்து நம்பர்ஸ். Got it? So இந்த இடத்துல லெட்டர், அப்புறம் இந்த 4 பிளேஸ்ல வந்து நமக்கு நம்பர்ஸ், இந்த 2 பிளேஸ்ல வந்து நமக்கு நம்பர்ஸ், அடுத்த 4 பிளேஸ்ல வந்து நமக்கு லெட்டர்ஸ். சரிங்களா? சோ இந்த மாதிரி வரும். சோ நல்லா கவனிங்க. இப்போ லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, this will be 26. சரிங்களா? and this will be 25. சரிங்களா? சோ இந்த 26th போர்ஷன், சோ இந்த இடம் வந்து பிளேஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 25 லெட்டர்ஸ் வந்து இருக்க போகுது. சோ இந்த இடத்துல ஒரு லெட்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். அப்ப ரிமைனிங் எத்தனை லெட்டர் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு? 25 லெட்டர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மட்டும் தான் நமக்கு 26 சான்சஸ் இருக்கு. ஆனா ரெண்டாவது பிளேஸ்க்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்து நமக்கு 25 சான்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து நம்பர்ஸ் போலாம். சோ நம்பர்ஸ்னு பார்க்கும்போது பாருங்க, நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 10 நம்பர்ஸ்ல எது வேணாலும் வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்ல எது வேணாலும் வரலாம். சோ அடுத்தது ஒரு நம்பர் வந்து இங்க ஃபில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு நம்பர் ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? சோ அப்ப ரிமைனிங் 9 நம்பர்ஸ்ல எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அப்ப இந்த 9th நம்பரும் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் 8 நம்பர்ஸ் லெஃப்ட், அதுல எது வேணாலும் இந்த பிளேஸ்ல ஃபில் ஆகலாம். சரிங்களா? சோ அப்போ 3 நம்பர்ஸ் ஆல்ரெடி கான். அவுட் ஆஃப் 10ல 3 நம்பர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 7 நம்பர்ஸ்ல எது வேணாலும் இங்க வரலாம். கிளியரா இருக்கா? சோ அப்ப நமக்கு என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ், நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ். சோ இது வந்து நம்ம N1 எடுத்துக்கலாம். இந்த கேஸ் இதுல கிடைக்கக்கூடிய அவுட்புட் N1 எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வந்து ஆல்பாபெட்ஸ் அண்ட் அடுத்த 4 பிளேஸ் வந்து டிஜிட்ஸ் இந்த இடத்துல. சரிங்களா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்து டிஜிட்ஸ், அடுத்த 4 பிளேஸ்ல வந்து ஆல்பாபெட்ஸ். கிளியரா இருக்கா உங்களுக்கு? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நமக்கு 10 சான்சஸ் இருக்கு. அதனால இங்க 10 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? சோ அடுத்த பிளேஸ்ல வந்து நமக்கு 9 சான்சஸ் இருக்கு. அதனால இங்க 9 எழுதிக்கிறேன். சரிங்களா? சோ ரிமைனிங் பாருங்க 4 பிளேசஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து இங்க 26 ஆல்பாபெட்ஸ்ல எது வேணாலும் இந்த இடத்துல வரலாம். சரிங்களா? அதுல ஒரு லெட்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். சோ ஒரு லெட்டர் ஆல்ரெடி பிளேஸ்டு. சோ அப்ப ரிமைனிங் 25 லெட்டர்ஸ்ல எது வேணாலும் இந்த பிளேஸ்ல வரலாம். சோ ரிமைனிங் 24 லெட்டர்ஸ்ல எது வேணாலும் இந்த பிளேஸ்ல வரலாம். ரிமைனிங் 23 லெட்டர்ஸ்ல எது வேணாலும் இங்க வரலாம். கிளியரா இருக்கா? சோ இது வந்து நம்ம கேஸ் 2 எடுப்போம். சரிங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ் ஃப்ரம் கேஸ் 2. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா N2 னு வச்சுப்போம். கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ இப்போ என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ இந்த எத்தனை பாசிபிள் கேसेस இருக்கோ அத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 26 into 25 into 10 into 9 into 8 into 7. சரிங்களா? into 7. இது வரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? Got it? சோ தெளிவா இருக்குங்களா? சோ அடுத்து நாம என்ன பண்றோம், இந்த செகண்ட் கேஸ் வந்துக்கலாம். கேஸ் 2 பார்க்கலாம். சோ இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஆன்சர் என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன். 32,76,000 அப்படின்னு வரும். இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா. சரிங்களா? from case 1. Got it? and from case 2. சோ இருக்கக்கூடிய எல்லா நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into 9 into 26 into 25 into 24 into 23. சரிங்களா? சோ இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்றீங்க. சோ இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல 1 second. ஓகே. This is equal to 10 into
9 into 26 into 25 into 24 into 23. ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு நமக்கு 3 crores 22 lakhs 92,000. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க, யூ வில் கெட் திஸ் வேல்யூ. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த N1 N2 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ் total number of license plates n, that is equal to n1 plus n2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல. n1 அப்படிங்கிறது நமக்கு 32,76,000 and n2 அப்படிங்கிறது 3,22,92,000. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 3,55,68,000. ஸோ இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது இனி வரப்போற செஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.